அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி புதன்கிழமையாக இருக்கிறதுனால இரவு தூங்குவதற்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்வதன் மூலமாக சொந்த வீடு அமையும், கடன் பிரச்சனை நீங்கும், பண கஷ்டம் நீங்கும், நல்ல வேலை கிடைக்கும் என்பது குறித்து ஒரு வீடியோ மதியம் போட்டிருந்தேங்க. இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்ட் ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன். இரவு தூங்கத்துக்கு முன்னாடி எத்தனை மணியாக இருந்தாலும் சரி புதன்கிழமை நாளில் அந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். ஒருவேளை இந்த வாரம் உங்களால் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் அடுத்த வாரம் கூட செய்யலாம். அற்புதமான பலன்கள் கிடைக்கும். சரி, இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நவம்பர் மாதத்தின் 28ஆம் தேதி வியாழக்கிழமை, கார்த்திகை மாதத்தின் 13ஆம் தேதிங்க. இந்த நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம். வியாழக்கிழமை அப்படின்னாவே குரு பகவானுக்கு உரிய நாள், குபேரருக்கு உரிய நாள் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பண கஷ்டம் நீங்க வேண்டி பணம் சேர்வதற்குண்டான எல்லா விதமான பரிகாரங்களையும் வியாழக்கிழமை நாளில் செய்யும்போது கட்டாயம் நமக்கு நல்ல பணவரவு ஏற்படும், பொன்னும் பொருளும் சேரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளை மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக கார்த்திகை மாதத்திற்கு உண்டான தேய்பிறை பிரதோஷமானது நாளைய தினத்தில் நமக்கு இருக்குதுங்க. கார்த்திகை மாதம் அப்படின்னாவே சிவபெருமான் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கார்த்திகை மாதத்தில் தான் சிவபெருமானுக்கு உரிய அந்த திருக்கார்த்திகை தீபம், சங்காபிஷேகம் எல்லாமே நடைபெறும். அதனால் 30 நாட்களுமே சிவபெருமான் வழிபாடு செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும். அப்படி இருக்கும்போது பிரதோஷ காலம், பிரதோஷ பூஜை இப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இந்த தேய்பிறை பிரதோஷமானது வியாழக்கிழமை நாளில் வந்திருக்கிறதுனால இதை நம்ம குபேர பிரதோஷம், குரு பிரதோஷம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, தீராத நோய், சண்டை சச்சரவுகள், எதிரி தொல்லை, யம பயம் எல்லாமே நம்ம விட்டு நீங்குவதற்கு இது ஒரு அற்புதமான நாளாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் சிவபெருமான் கோவிலுக்கு பிரதோஷ வேலையான மாலை 4:30 6 மணிக்கு இடையே உள்ள காலத்தில் நீங்கள் போய் வழிபாடு செய்யும்போது அத்துணை தெய்வங்களின் பார்வையும் உங்கள் மீது படும் அப்படின்னே சொல்லலாம். இப்படி போகும்போது நீங்கள் சிவபெருமானுக்கு மறக்காமல் வில்வ இலைகள் வாங்கிட்டு போங்க, திருநீர் வாங்கிட்டு போங்க, பால் வாங்கிட்டு போங்க, நந்தி பகவானுக்கு அருகம்புல் மற்றும் செவ்வரளி மாலை வாங்கிட்டு போங்க. சிவபெருமான் அபிஷேக பிரியர் அப்படிங்கிறதுனால அவருக்கு நம்ம வாங்கிட்டு போய் கொடுக்குற இந்த சின்ன அபிஷேக பொருளுக்கே அதிகப்படியான பலன்கள் நமக்கு கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்றாவது வாங்கிட்டு போய் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஊரில் சிவபெருமான் கோவில் பக்கத்தில் இல்லை, போக முடியாத சூழ்நிலை அப்படிங்கும்போது நீங்கள் வீட்டிலேயே மாலை 4:30 6 மணிக்கு இடையே உள்ள நேரத்தில் வழிபாடு செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும். நிறைய கோவில்களில் பார்த்தீங்கன்னா மாலை 4 மணியிலிருந்து இரவு 7 மணி 7:30 வரைக்குமே பூஜை பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் பொதுவாக பிரதோஷம் அப்படின்னா 4 மணியிலிருந்து 7:30 வரைக்கும் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டு நீங்கள் வீட்லேயும் கோவில்லையும் தாராளமாக போய் வழிபாடு செய்யலாம். சரி, இந்த நாளில் நம்மளுடைய கடன் பிரச்சனை நீங்குவதற்கும் செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்கும் வெற்றிலையை வச்சு ஒரு பரிகாரம் சொல்கிறேன். இந்த 2 பரிகாரத்துக்குமே நமக்கு வெற்றிலை இருந்துச்சு அப்படின்னாவே போதுமானது. அதனால் நாளைக்கு உங்கள் வீட்டு வெற்றிலை கொடியிலேருந்து பறிச்சுக்கிட்டிங்கனாலும் சரி, கடையில் வாங்கிட்டிங்கனாலும் சரி, இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வியாழக்கிழமையே இருக்கிறதுனால குருஹோரை நேரமான காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த 3 நேரங்களையும் நீங்கள் செய்யலாம். இது தவறிவிட்டாங்க மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணிக்கு இடையே உள்ள குபேர காலத்திலையும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அல்லது மாலை 5 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும், அதாவது இந்த குருகுஹரைய நேரத்தையும் சேர்த்து கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இல்லைன்னா பிரதோஷ வேலைன்னு சொன்னேன் இல்லையா, மாலை 4:30 6 மணி 6:30 மணி வரைக்கும் அந்த டைமை கூட நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் தீராத கடன் பிரச்சனை இருக்குதோ, பண கஷ்டம் இருக்குதோ, வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள்
போயிட்டுருக்குதோ, வறுமை நிலை நீங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம். இப்போ சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சு சிவபெருமானையும் நந்தி பகவானையும் மனதார வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க. பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க ஹாலில் உட்காந்து மனதுக்குள்ளாரையே வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க. முதல்ல வெற்றிலையை வச்சு இந்த கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன். இதுக்கு நமக்கு தேவையானது நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வெற்றிலை, அதாவது காம்பு வந்து அழுகி இருக்கக்கூடாது, நல்ல புதுசான வெற்றிலையாக இருக்கணும். அதுக்காக தான் நான் வந்து உங்களை செடியில் பறிச்சுக்கோங்க, இல்லைன்னா அன்னைக்கு போய் கடையில் வாங்குங்க அப்படின்னு வந்து சொன்னேன். இப்போ இந்த வெற்றிலையை நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா வந்து தண்ணீரில் கழுவி ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. வெற்றிலை கொண்டு எந்த பரிகாரம் செஞ்சாலும் அதில் நிச்சயம் நமக்கு காரிய சித்தியாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பொருளாக இந்த வெற்றிலை வந்து சொல்லுவாங்க. இது வந்து நம்ம இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்த போகிறோம். அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 5 கருமிளகு வந்து தேவைப்படுது. கருமிளகுன்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற, ரசம் செய்வதற்கு பயன்படுத்துகிற இந்த மிளகு தான். இதை வந்து நீங்கள் 5ங்கிற எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க. இது 2 பொருளையும் எடுத்துகிட்டு நீங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சு அங்கே உட்காந்து செஞ்சாலும் சரி, இல்லை ஹாலில் உட்காந்து பரிகாரம் செஞ்சிங்கனாலும் சரி. இப்போ வெற்றிலை உங்களை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க, அதாவது நுனி பகுதி உங்களை பார்த்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு இதில் வந்து அந்த 5 மிளகையும் வைங்க. ஒன்று ஒன்றா பொறுமையாக வைங்க. என்ன கோரிக்கைக்காக இந்த பரிகாரத்தை செய்கிறீங்களோ அதை சொல்லிக்கிட்டே மெதுவாக வந்து இந்த மிளகை வந்து வைங்க. வச்சுட்டு இப்போ அப்படியே அந்த வெற்றிலையை வந்து நீங்கள் சுருட்டுங்க, அதாவது சுருட்டுங்க இல்லைன்னா மடிங்க. மொத்தத்தில் அந்த மிளகு வந்து கீழே விழுகாத மாதிரி நீங்கள் பார்த்து மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இப்போ நீங்கள் மஞ்சள் நிற நூல் கொண்டோ வெள்ளை நிற நூல் கொண்டோ இந்த வெற்றிலையை வந்து ஒரு லைட்டாக ஒரு முடிச்சு மாதிரி, அதாவது சுற்றி ஒரு முடிச்சு மாதிரி வந்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ உங்களுடைய இடது கையில் இதை வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்ட்டு மனதார் வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இந்த வெற்றிலை முடிச்சியை நீங்கள் சுத்தமாக இருந்தீங்கன்னா நீங்களே பூஜை அறையில் ஏதாவது சுவாமி படத்துக்கு பின்னாடி வந்துட்டு வச்சுருங்க. இல்லைனா சிவபெருமான் படம் வச்சுருந்தீங்கன்னா அங்கே கூட நீங்கள் வந்து வச்சிடலாம். இல்லைனா உங்கள் வீட்டில் இப்போ கணவர் குழந்தைங்க கிட்ட கொடுத்து அவங்கக்கிட்ட சொல்லியா இந்த முடிச்சியை வந்து பூஜை ரூமில் வைக்க சொல்லிவிடுங்க. இது வந்து அப்படியே இருக்கட்டும், 5 நாள் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ 5வது நாள், அதாவது இந்த செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா நமக்கு டிசம்பர் மாதம் 3ஆம் தேதிங்கும்போது நமக்கு கரெக்டாக 5 நாள் முடிஞ்சு 6வது நாளாக வரும். அந்த செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த வெற்றிலை மிளகும் நீங்கள் ஓடுற தண்ணீரில் போட்டுடலாம். இல்லைன்னா மரத்துக்கடியிலையோ செடிக்கடியிலையோ வந்துட்டு நீங்கள் அதையே போட்டு விட்டுடலாம். இது வந்து நம்முடைய கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய அற்புதமான பரிகாரம். அடுத்து பணம் சேர்வதற்குண்டான வெற்றிலை பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் நல்லதாக ஒரு வெற்றிலை வந்து எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. அடுத்தது குரு பகவானுக்கு உகந்த கிழமையில் இது குரு பிரதோஷமாகவும் குபேர பிரதோஷமாகவும் வரதுனால இந்த வெற்றிலையில் நாம் இப்போது மஞ்சளை வந்து பயன்படுத்த போகிறோம். எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து எடுத்துக்கோங்க. அதில் ரோஸ் வாட்டர், அதாவது பன்னீர் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் சேர்த்து ஒரு கெட்டியான பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ இது 2ஐயும் எடுத்துகிட்டு உங்களோட ஹாலில் வந்து உட்காந்துக்கோங்க. உங்களுடைய வலது கையினுடைய மோதிர விரல், அதாவது ரைட் ஹேண்டனுடைய ரிங் ஃபிங்கரை பயன்படுத்தி இதில் ஸ்வஸ்திக் சின்னம் வந்து வரைஞ்சிக்கோங்க. இந்த ஸ்வஸ்திக் சின்னம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதிரடியான பணவரவை ஈர்த்து கொடுக்கும். 4 திசைகளில் இருந்தும் பணவரவு வர செய்யும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதை வந்து நீங்கள் இந்த வெற்றிலையில் வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு இப்போ இதை அப்படியே கொஞ்ச நேரம் விடுங்க, நல்லா உலரட்டும். உலர்ந்த பிறகு ஒரு நூல் எடுத்துக்கோங்க. வெள்ளை நூலோ மஞ்சள் நிற நூலோ ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு என்னுடைய காம்பு பகுதி இருக்குது இல்லையா, வெற்றிலையினுடைய காம்பு பகுதி, அங்கே நல்லா சுற்றி ஒரு 4-5 முடிச்சு வந்து போட்டுக்கோங்க. அதன் பிறகு இந்த வெற்றிலை எட்டு போயிட்டு உங்களுடைய நிலைவாசல் படிக்கு உள்ள, அதாவது இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேருந்து பார்த்தாவே அந்த வெற்றிலை வந்து தெரியணும், அந்த மாதிரி உள்புறமாக அங்கே மேலே வந்து ஒரு ஹூக்கு வச்சோ, இல்லை அங்கே ஏற்கனவே நீங்கள் இந்த அமாவாசை பரிகாரம் பௌர்ணமி பரிகாரம்லாம் செய்கிறதுக்கு ஆணி அடித்து சில மூட்டைகளெல்லாம் மாட்டி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னாவோ அதுலேயோ வந்துட்டு இந்த நூலையும் வந்து கட்டி விட்டுருங்க. இப்போ இந்த வெற்றிலை வந்து நல்லபடி நிலைவாசல்கிட்ட உங்களுக்கு ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணிவிடுங்க. இதுவும் வந்து அப்படியே இருக்கட்டும். ஏன்னா இந்த வெற்றிலை வந்து காஞ்சு போனாலும் இதனுடைய நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது துளி அளவு கூட குறையாது, அப்படியே இருந்துட்டு போட்டோம். அந்த செவ்வாய்க்கிழமை நாளில் அந்த மிளகையும் வெற்றிலையும் நீங்கள் கால்படாத இடத்துல போடுங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதன் பிறகு இந்த வெற்றிலை இருக்குது பாருங்கள், இது வந்து நல்லா காஞ்சிருக்கும். இதை வந்து நீங்கள் சின்ன சின்ன துண்டுகளாக வந்துட்டு சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க.
சொல்லுவாங்க. இப்போ செவ்வாய்க்கிழமை நாளில் நீங்கள் வீட்டில் சாம்பிராணி காட்டுவீங்க இல்லையா, கம்ப்யூட்டர் சாம்பிராணியாக இருந்தாலும் சரி, சாதாரணமாக தூபம் காட்டுறோமில்ல, அந்த மாதிரி காட்டும்போது இந்த வெற்றிலை ஸ்வஸ்திக் கலந்த இந்த துகள்களையும் இந்த சாம்பிராணி மேலே போட்டு வீடு முழுவதும் வந்து நீங்கள் காட்டிடுங்க. ஏற்கனவே இந்த பரிகாரம் நம்ம சேனலில் சொன்னது தான். இதன் மூலமாக நிறைய சகோதரிகளுக்கு உடனடியாகவே பணவரவை ஏற்பட்டதை எங்கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் அதே பரிகாரத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மறக்காமல் செஞ்சு பாருங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, கமெண்ட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.